ஓம் முருகா போற்றி. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. அது யார், என்ன, அவங்க வந்தால் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது. தனுசு ராசிக்காரங்க இது வரைக்கும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்போ வருமோ அந்த நாள்னு நினச்சது இப்போது அசைவு காண ஆரம்பிச்சிருக்கு. தனுசு ராசி அக்னியின் தத்துவம்னு கூட சொல்லலாம். குருவோட கிரகத்தின் ஆதிக்கம்னு சொல்லலாம். அதனால் உங்களுடைய மனசு நேர்மையாக இருக்கும். யாரையுமே வஞ்சிக்கவே மாட்டீங்க. ஆனால் சில நேரம் உன்னுடைய வாய் சுறுசுறுப்பு, சீக்கிர கோபம், திடீர் முடிவுகள் இது எல்லாமே உறவுகளை தள்ளி நிற்க வைக்கும். இப்போ நடக்கிற கிரகநிலை என்ன சொல்லுது தெரியுமா? நீ இழந்துட்டேன் என்று நினைத்த ஒருத்தர் உன்னை மறக்கவே முடியலை. வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே உன்னை தேடி வரணும் அப்படிங்கிற இயக்கம் பெருசாக இருக்கும். கடந்த காலத்தில் நடந்த சண்டை புரியாமல் சொன்ன வார்த்தை காயம் இது எல்லாமே உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்கு. நான் தப்பா அவன் தப்பான்னு பல முறை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ காலம் மாறுது. குருவின் பார்வை உன்னுடைய ராசிக்கு பலமும் கொடுக்குது. தூரம் இருந்தால் மனசு மெதுவாக அருக வருது. பேசாமல் இருந்தவங்க திடீர்னு ஒரு தகவல் அனுப்பலாம். பழைய நினைவுகள் மீண்டுமே உயிர் பெறலாம். நீங்கள் காத்துட்ருந்த அந்த சந்திப்பு தாமதமாக இருந்தாலுமே தப்பி போகலை. வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த காலம் உனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குது. தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்க. கட்டுப்பாடு பிடிக்காது. அதனால தான் சில உறவுகள் உடைஞ்சது உண்மைதான். ஆனால் இப்போது நீயே மாறி இருக்க. உன் உறவு அப்படின்னாலே பொறுப்புன்னு புரிஞ்சிருக்க. அதனால தான் இந்த முறை வரக்கூடிய இணைப்பு நீண்ட நாள் நிலைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பழசை நினச்சி மீண்டும் அதே தவிர செய்யக்கூடாது. கோபத்தில் சொல்கிற வார்த்தைகள் வாழையை விட காயம் அதிகம். கெட்டது என்ன அப்படின்னா உன்னுடைய மனசு இன்னும் குழப்பத்தில் இருக்குது. நம்பலாமா, மறுபடியும் நொந்து போயிடுவோமா அப்படின்னு பயம் இருக்கும். குடும்பம் அப்படி இல்லாட்டி நண்பர்கள் சிலர் வேண்டான்னு கூட சொல்லலாம். ஆனால் இறுதி முடிவு அப்படிங்கிறது உன்னோடது தான், உங்களுடையது தான். கிரகநிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. கட்டாயமாக இல்லை, அது பயன்படுத்துகிறதா இல்லை விட்டுறதா அப்படிங்கிறத நீங்கள் தான் தீர்மானிச்சுக்கணும். பண விஷயத்தில் சின்ன முன்னேற்றம் காட்சி கொடுக்கும். வேலை ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் பாராட்டப்படும். இதுவும் அந்த உறவுக்கே நல்ல பலன். ஏனென்றால் நீங்கள் பார்க்கும் பொழுது நிலையான நிலை அடைந்தால்தான் உங்களுடைய உறவு அப்படிங்கிறது உறுதியாகும். உடல் நலத்தில் சோர்வு, தூக்கமின்மையெல்லாம் வரலாம். மனசு அப்படிங்கிறது அதிகமாக யோசிக்க விடாது. பிரார்த்தனை, அமைதியான நடப்பயிற்சி, பெரியவர்களின் ஆசீர்வாதம் இது எல்லாமே ரொம்பவே நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் காத்திருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படிங்கிறது வெறும் வார்த்தைக்காக இல்லை, உங்களுடைய உள்ள உணர்ச்சிகளை கூட அதையே சொல்லுது. கனவுல கூட அந்த முகம் வருது அப்படின்னா அது ஒரு சின்ன அறிகுறி தான். ஆனால் வரும்பொழுது நீங்கள் அமைதியாக நிதானமாக பேசணும். கடந்ததை சுட்டி காட்டி குறை சொல்லக்கூடாது. புதிய தாளில் புதிய எழுத்து தான் போடணும். அப்போது இந்த உறவு அப்படிங்கிறது திருமணமாக கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சது மன நிம்மதியாவது கொடுக்கும். முடிவா அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது, குரு உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். ஆனால் நடக்க வேண்டிய பாதையில் நடக்கிறது நீங்கள் தான். மனசை திறந்து வைக்கணும். நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. வரப்போகக்கூடிய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பமாக கூட இருக்கலாம். தனுசு ராசிக்காரங்க ஒரு முறை உண்மையாக காதலிச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்காக நிற்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. இந்த முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நிலை உங்களுக்கு கிட்ட சாத்தியமாகவே இருக்கும். பொறுமையாக இருக்கணும். உங்கள் காலம் நெருங்கி கொண்டே தான் இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தனுசு ராசிக்காரங்க இன்னும் ஒரு அடுக்கு ஆழமாக சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நீங்கள் காத்துட்ருந்த உறவு உங்களை தேடி வர துடிக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் உங்களுடைய மனசினுடைய ஆழம்தான். நீங்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு மனிதனுக்கு தான் இடம் கொடுத்துருக்கீங்க. அந்த உண்மையான இடம் அப்படிங்கிறது தான் இப்போது அவங்களையும் திரும்ப இழுத்துக்கிட்டு வருது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தரக்கூடிய பார்வை அப்படின்னு பார்க்கும் பொழுது மீண்டும் சேர்க்கைக்கு வாய்ப்பு கொடுக்குது. பிரிஞ்சவங்க பேச ஆரம்பிக்கலாம். பேசாமல் இருந்தவங்க உங்களுடைய நிலையை அறிய முயற்சி செய்யலாம். கடந்த வருடம் உனக்கு மனவேதனை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். நம்பிக்கை உடைஞ்சது போல் உணர்ச்சி வந்திருக்கும். ஆனால் அந்த காயம் அப்படிங்கிறது
உங்களை பலமாக்கி இருக்கு. இப்போ நீங்கள் பழைய மாதிரி இல்லை. யாராவது உங்களை விட்டுட்டு போனாலும் வாழ்க்கை நின்று போகாது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அதனால தான் இந்த முறை உறவு வந்தால் நீங்கள் பிடிச்சு வச்சுக்கொள்ள தெரிஞ்சக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னா, உண்மை அப்படிங்கிறது மறக்காது. உங்களுடைய மனசில் என்ன இருக்கோ அதை தெளிவாக சொல்லும். சில தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த உறவு அப்படிங்கிறது தூர இடத்துலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. வேறு ஊர், வேறு நாடு அல்லது நீண்ட நாள் தொடர்பு இல்லாதவங்க திடீர்னு மீண்டும் தொடர்பு கொடுக்கலாம். குடும்பத்தில் முதல்ல எதிர்ப்பு இருந்தாலுமே பிறகு சம்மதம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நீங்கள் எதுக்காகவும் பயப்பட வேண்டியதில்லை. குறிப்பாக அப்பா வழி பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சா இந்த உறவு அப்படிங்கிறது ரொம்பவே நிம்மதியாக வளரக்கூடியதாக இருக்கும். கெட்ட பக்கம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அவசரம். நீங்கள் சீக்கிரமாக முடிவு பண்ணிடுவீங்க. இப்போவே தீர்வு வேண்டும்னு தள்ளி போட மாட்டீங்க. ஆனால் இந்த முறை சற்று மெதுவாக நடக்கணும். அவங்க அல்லது அவங்களுடைய மனசும் காயமடைஞ்சிருக்கலாம். அவங்களுக்கும் நேரம் வேணும். நீங்கள் தள்ளி இழுத்தா மட்டும்தான் மீண்டும் தூரமாகிரும். அதனால் பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சோதனை மாதிரி இருக்கும். வேலை, தொழில் ரீதியாக கண்டிப்பாக உயர்வு கிடைக்கும் சமயம்தான் இந்த காலம். உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது சீராகும். அதனால் திருமணம், நிச்சயம், குடும்ப பேச்சு போன்றவைகள்லாம் நகரும். சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது புதிய தொடக்கம் நடக்கலாம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 3. 9 அப்படிங்கிறது வியாழக்கிழமை உனக்கு பலன் தரும் நாளாக இருக்கும். அந்த நாளில் பிரார்த்தனைகள் செய்தால் மனசு அப்படிங்கிறது அமைதி அதிகரிக்கும். உடல் நலத்தில் கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும் பொழுது, வயிறு, தொடைப்பகுதி, நரம்பு வலி, மன அழுத்தம் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல தூக்கம், எளிய உணவு, தண்ணீர் போதுமான அளவு குடிக்கணும். உங்களுடைய மன நிம்மதி தான் உங்களுடைய உறவினுடைய வலிமையாக இருக்க போகுது. முக்கியமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த உறவு உங்களை தேடி வருது அப்படிங்கிறதுக்கான காரணம், இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நேர்மை தான். நீங்கள் துரோகமே செய்ய மாட்டீங்க. அதனால தான் பிரிந்தவருக்கு முள்ளுகளை கூட குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அவங்க திரும்பி மன்னிப்பு கேட்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய பெருமையை காட்டாதீங்க. மென்மையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா இந்த இணைப்பு அப்படிங்கிறது நீண்ட நாள் நிலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கை உங்களுக்கு ஒரு 2வது வாய்ப்பு கொடுக்குது. அதை பயன்படுத்தாமல் பயப்படாமல் எடுத்துக்கொள்ளணும். கடந்த கண்ணீர் அப்படிங்கிறது வீணாக போகாது. அது உங்களை நிச்சயமான சந்தோஷத்துக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்குது. நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உண்மையாக இருந்ததுனால நிச்சயமாக உங்ககிட்டயே வரப்போகுது. மனதை நீங்கள் திறந்து தான் வைக்கணும். நம்பிக்கை அப்படிங்கிறத உங்களுடைய துணையாக இருக்க போகுது. இந்த முறை உங்களுடைய இதயம் கண்டிப்பாக வெளில போகுது. தனுசு ராசிக்காரங்க இன்னும் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காத்து கொண்டிருந்த உறவு உங்களை தேடி வருதுன்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு கர்ம தொடர்பும் இருக்குது. சில உறவுகள் சாதாரணமாக வராது. அது விதி எழுதின மாதிரி மீண்டும் மீண்டும் வாழ்க்கையில் நிற்கிது. நீங்கள் எவ்வளவு மறக்கிறதுக்காக முயற்சி பண்ணாலுமே அந்த முகம், அந்த குரல், அந்த நினைவுகள் உங்களை விட்டு போகிறதே கிடையாது. அதே மாதிரி அவளுக்கும் நீங்கள் மறைவே இல்லை. இப்போது கிரகநிலை என்ன காட்டுது அப்படின்னு தெரியுமா? தாமதமாக இருந்தாலும் தடை இல்லை. சனி கொடுத்த சோதனை முடிவுக்கு வருது. நீங்கள் அனுபவித்த காத்திருப்பு, அவமானம், கண்ணீர் இது எல்லாமே உங்களுடைய மனசை சுத்தம் பண்ணியிருக்கு. இனிமேல் வரப்போகக்கூடிய உறவு லேசானதாக இருக்காது. ஆழமான பந்தமாக தான் இருக்கும். பேசாமல் இருந்த இடம் பேச ஆரம்பிப்பீங்க. நான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உங்களுடைய மனசில் இருந்த பாரத்தையே குறைச்சிரும். ஆனால் கவனிக்கணும், ஒரு விஷயம் இருக்குது. இந்த முறை உங்களுடைய சுயமரியாதையை இழக்காதீங்க. நீங்கள் காத்துட்டு இருந்த உறவு உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டாம். தனுசு ராசிக்காரங்க தலை குனிய மாட்டாங்க. ஆனால் மனசை திறந்து மன்னிப்பு கேட்க தெரிஞ்சக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுதான் உங்களுடைய பலம். மன்னிப்பு கொடு, ஆனால் உன்னுடைய மதிப்பை குறைக்காத மாதிரி நடந்துக்கணும். வாழ்க்கை ரீதியாக அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த காலம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. சிலருக்கு திருமண பேச்சு திடீர்னு தொடங்கும். சிலருக்கு பழைய காதல் மீண்டும் உறுதியாகும். இன்னும் சிலருக்கு நண்பராக இருந்தவர்கள் வாழ்க்கை துணையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் இருந்தாலும் இறுதியில் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய முடிவாக மட்டும்தான் இருக்க போகுது. கெட்டது நடக்கலாம் அப்படின்னா 3வது நபர் தலையீடு, பொறாமை, வதந்தி, தவறான தகவல் இது எல்லாத்துலேயும் சிக்கிக்கொள்ளாமல் எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசிடுங்க. உங்களுடைய காதுகளில் கேட்டதை விட்ட உங்களுடைய கண்களில் பார்க்குறத தான் நீங்கள் நம்பணும். அப்போ தவறான புரிதல் வராமல் இருக்கும். அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய துணையோட உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.